ஹாய், ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களோட டெவில் எனர்ஜி என்னன்னு பார்க்க போகிறோம். சரியா? உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு. ஏன் பிசாசுன்னு சொல்கிறேன்னா, அது சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்தை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி தான் என்னன்னு நான் இதை பார்த்து சொல்ல போகிறேன். ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான எனர்ஜி இது. ஸோ இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு கேட்டால், இது ஒரு பொதுவான ரீடிங். ஸோ எல்லாருக்கும் பொருந்தணுன்ற அவசியம் கிடையாது. சில பேருக்கு பொருந்தலாம். பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. சப்போஸ் இது உங்களுக்கு பொருந்தலைன்னா இது மற்றவங்களுக்கு பொருந்தும். சரியா? ஓகே, நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான பிசாசு டெவில் எது தெரியுமா? லவ், காதல். இந்த கார்ட்ஸில் வந்த எனர்ஜி இதுதான் உங்களோட மனசை கொண்டுட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். எஸ், நீங்கள் ஒரு அன்பு தரக்கூடிய நபராக இருப்பீங்க. அந்த அன்புக்காக எதையும் செய்யக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. ரொம்ப வருடமாக அந்த அன்புக்காக காத்துட்ருக்க நபராக கூட இருப்பீங்க. அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நிறைய கஷ்டமும் பட்டிருப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே தெரியும், இந்த காதலால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அப்படி இருந்தும் எனக்கு இந்த காதல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களோட டெவில் இந்த காதல் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் சொன்னேன், இந்த காதல்னால தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, இதில் 2 விதமான லவ் இருக்கலாம். ஒன்று முறையான காதல், இன்னொன்று முறையற்ற காதல். சரியா? ஸோ முறையான காதல்னாலும் சில பல சிக்கல்கள் வந்திருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் சில புரிதல்கள் இல்லாமல் போயிருக்கலாம். கோபம், வன்மம், உங்கள் மேலே அவங்க கோவப்படுறது, அவங்க மேலே நீங்கள் கோவப்படுறது, ஸோ ஒருத்தரை ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். இந்த மாதிரியும் இருக்கலாம். இன்னொன்று, நான் சொன்ன மாதிரி முறையற்ற காதல். ஏற்கனவே உங்களுக்கு திருமணம் ஆகிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கலாம். ஸோ உங்களோட லவ், அவங்க மேலே ஏற்பட்ட காதல், அந்த காதல் ஓகே தான். பட் அது மற்றவங்களோட ஒரு உரிமையுள்ள விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படுற மாதிரியான ஒரு லவ்வாக இருக்கும். அது உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் நடக்காது, இது முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் சில நேரங்களில் மனசு ஆசைப்படுது. அது வெகு நாட்களாக அதுக்கான காத்திருப்புகள் இருக்கலாம், ஒரு ஏக்கங்கள் இருக்கலாம். ஸோ சுற்றி இருக்கிற எந்த விஷயமுமே உங்களுக்கு பிடிக்காம போகலாம். இந்த காதல்னு சொன்னேன்ல, இது இரு பாலாருக்கும் பொருந்தும். இன்னைக்கு ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். எஸ், உண்மையான காதலாகவும் இருக்கலாம். சரியா? இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுவுமே இல்லை, சிங்கிளாக இருக்கும், பட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இருந்தாலும் எங்களோட காதல் சேர மாட்டேங்குது, சேர முடியல அப்படின்னா அதில் ஏதோ ஒரு டெவில் எனர்ஜி ஒளிஞ்சிட்ருக்கு. அந்த காதலுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம், ஒரு விடாப்பிடியான ஒரு பிடிவாதமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், இல்லை ஒரு பொறாமையாக இருக்கலாம். இல்லை அது உங்களுக்கு தெரியும், இந்த காதல் இதுதான், இந்த ஒரு ட்ராப் இருக்குது, அதனால தான் என்னாலையும் அவங்களாலையும் சேர முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். முறையற்ற காதல்னால் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கலாம், இல்லை உங்களுக்கு திருமணம் ஆகிருக்கலாம். இருந்தாலும் ஒரு லவ், ஒரு கனெக்ஷன் எங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. அந்த எனர்ஜிங்கிறது உங்களோட அன்றாட சந்தோஷத்தையே திருடிக்கிற எனர்ஜியாக இருக்கலாம். செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய விடாமல் ஏதோ ஒரு மாதிரி சோர்வு ஏற்படலாம். எஸ், சோர்வு ஏற்பட சான்சஸ் இருக்குது. மனக்கவலை, ஒரு திருப்தி இல்லாத நிலை எப்போவுமே எல்லாமே இருக்கும். உங்களை சுற்றி சில நல்ல நண்பர்களும் இருப்பாங்க, நல்ல விஷயங்கள் நடக்கலாம். இருந்தாலும் மனசு சந்தோஷத்தில் லைக்கில் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒன்றுக்கு ஏக்கமாக இருக்குது, எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னும் சில நபர்கள் எப்போவுமே ட்ராவல் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்க சான்சஸ் இருக்குது. எஸ், மாறி மாறி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒன்று, ஒரு மனம் ஒரு நிலைப்படாமல் பேலன்சிங் இல்லாமல் தவி போகக்கூடிய, அது எல்லாத்துக்கும் மூலப்பொருள் என்னென்னா காதல். என் லைஃப்பில் ஒரு காதல் இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை இருக்கிற காதல், என்னோடய பார்ட்னர் ஆல்ரெடி நான் திருமணம் ஆகியிருக்கேன், பட் அவங்கக்கிட்டேருந்து எனக்கு முறையான ஒரு காதலோ, ஒரு அன்போ, ஒரு அந்யோன்யமோ எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த அன்புக்காக நான் தேடிக்கிட்டே இருக்கேன். அது இன்னொரு இடத்துல இருக்குது, பட் அது என்னோடது சொந்தமானது கிடையாது. இந்த மாதிரி இந்த ஃபைல் நம்பர் 1 எடுத்திருக்கீங்கன்னா, அன்புக்காக மட்டுமே இயங்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்க. அந்த அன்பு சார்ந்து தான் பார்த்துட்ருப்பீங்க. மற்றபடி எதுவுமே உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களாக இல்லாத மாதிரியும் இருக்குது. எஸ், அந்த அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும். சில பேர் ரொம்ப உண்மையாக காதலிப்பீங்க. எஸ், உங்களுக்கு அவங்களுக்கு நீங்கன்னு இருப்பீங்க. திருமணம் கூட ஆயிருக்காது, பட் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தர் நீங்களே காயப்படுத்திக்கிற அளவுக்கு கொஞ்சம் கோபம், முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கலாம், பிடிவாதங்கள் ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை வேண்டாத விவாதங்கள், வேறு ஒருத்தவங்களோட பிரச்சனையை பேசி உங்களோட காதலுக்குள்ளே ஏதாவது சண்டைகள் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குடும்ப தகராறுகள் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரியான பிரிவுகளும் இருக்குது. ஸோ இப்போ உங்களோட எனர்ஜி போகுது. உங்களுக்குள்ளே ஒரு டெவில் இருக்குன்னா அது உங்களோட அன்பு மட்டும்தான். எஸ், என்னோட அன்பை போய் டெவில் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் டெவிலுக்காக மட்டும்தான் ரீடிங் எடுத்திருக்கேன் இப்போ ப்ரே பண்ணி. சரியா? ஸோ இந்த ரீடிங் இதை சார்ந்து தான் இருக்கும்.
அப்போது உங்களோட எனர்ஜி அதிகமாக எடுத்துக்குதுன்னா இந்த காதல்ங்கிற ஒரு விஷயம்தான் அதிகமான எனர்ஜியை எடுத்து வச்சுக்குது. ஸோ உங்களால் வந்து வேறு எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க, மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை அப்படின்ற பட்சம் இந்த காதல் தான் உட்காந்து ஆட்டம் போட்டுட்ருக்கேன்னு சொல்லலாம். சரியா? அது முறையான காதலாகவும் இருக்கலாம். ஓகே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரியான காதலாகவும் இருக்கலாம். பட் உங்களோட பார்ட்னர் நீங்கள் தர ஒரு புரிதல் அவங்க தராமல் இருக்கலாம். ஸோ அவங்க ஏதாவது ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை வேறு ஒருத்தர் கூட இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த அன்புங்கிறத ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அது அன்புங்கிறது நல்லது தானே. அது எப்படி நீங்கள் டெவில் சொல்லலான்னா, அன்புங்கிறது அன்பாக இருக்கிற வரைக்கும் நல்லது. அந்த அன்பே நம்மளை தூக்கி சாப்பிடும்போது அது ஒரு டெவில் தான். ஒரு அன்புங்கிறதுக்காக தங்கத்தில் ஊசி பண்ணிட்டோன்னு எடுத்து கண்ணில் குத்திக்க முடியாது. தங்கம் தான். ஆனால் அது என்னவா இருக்கு? இப்போது இன்னொருத்தர் மேலே அன்பு இருக்குது, அவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கலாம். அப்போ அந்த அன்பு நல்ல அன்பா கெட்ட அன்பா அது நீங்களே சொல்லிக்கோங்க. ஓகேவா? இப்போ அந்த பயல் நம்பர் 1 எடுத்திருக்கீங்க. உங்களோட எனர்ஜி எங்கே வேஸ்ட்டாக போகுது, எங்கே உங்களோட முன்னேற்றம் தடையாகுதுன்னா அது உங்களோட காதல், உங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு. அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தில் இருக்கீங்கல்ல, விட்டு கொடுக்காத அன்பு. அதனால உங்களோட சந்தோஷத்தை எல்லாம் தொலைச்சிடுற மாதிரி இந்த கார்ட்லேருந்து ரெசனேட் ஆகுது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணட்டும்னா, நீங்களே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு லவ். இதை விடணும் சொல்ல முடியாது, விடாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்கள் மனசு, உங்களோட இன்னர் வாய்ஸ் என்ன சொல்லுதோ நீங்கள் அதுபடி தான் நடக்கணும். இது கார்டு பார்த்து சொல்கிறது கேட்டால், ஆமாம், மனசு சொல்கிறத நீங்கள் கேளுங்க. ஏன்னா நான் சொல்கிறேன், இந்த அன்பு தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது, உங்களை ரொம்ப ஒரு குழியில் போட்டு தள்ளி வச்சிருக்கு. எஸ், இந்த ஆழ்துளை கிணறுன்னு சொல்லுவாங்கல்ல, தண்ணி வர்றதுக்காக நம்ம போடுவோம், அந்த மாதிரி ஒரு உள்ளே போட்டு அமுக்கி வச்சிருக்குன்னா இந்த ஒரு அன்புங்கிறது ஒரு விஷயம்தான். இப்போ நீங்கள் ஒருத்தரை உண்மையாக விரும்பியிருப்பீங்க, பட் அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது போயிருப்பாங்க, யார் கூடயாவது போயிருப்பாங்க. ஸோ அந்த அன்பு அவங்க கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டும் இருப்பீங்க, அந்த நபரை மறக்க முடியாமையும் இருப்பீங்க. ஸோ அந்த அன்புங்கிறது நல்லதா கெட்டதான்னு கேட்டால் கெட்டது அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு அன்புங்கிறது நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நம்மளே கொள்ளுது, எஸ், நம்ம உயிரை கொள்ளுது, நம்ம சந்தோஷத்தை கொள்ளுது அப்படின்னும் போது அது எப்படி, அது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பட் கார்ட்ஸில் வந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அன்பு ஒன்று தான் உங்களோட ஒட்டுமொத்த எனர்ஜியும் திருடி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வாழ்க்கையோட ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கே போக முடியல, நெக்ஸ்ட் லெவலுக்கே என்னால் மூவ் ஆன் பண்ண முடியல. இந்த காதல் அப்படியே என்னை கைகளை கட்டி போட்டு வச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களோட இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன். எஸ், வெளியில் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாரும் என்னை மதிக்கிறாங்க, வேலை சார்ந்து எனக்கு நல்லா இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் எனக்கான ஒரு காதல் அது எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் எப்போதுமே மனசுக்குள்ளே இருக்குது. இந்த அன்பு தொலைஞ்சு போகிறதுக்கான காரணங்கள் 1-2 இருக்கலாம். உங்களோட கோபமாக இருக்கலாம், ஒரு சுயநலம் சார்ந்த சில விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டிருக்கலாம். அதனால கூட இந்த அன்பு கொஞ்சம் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், பொறாமை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான குணங்கள் மட்டும்தான் இப்போது டெவிலாக உங்கள் மனசில் இருக்குது அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. இது எத்தனை பேருக்கு பொருந்ததுன்னு தெரியல, பட் கார்ட்ஸில் வந்ததை நான் வாசிச்சுட்டேன். ஏன்னா நான் ரீடிங் எடுத்தது வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற வேண்டாத விஷயங்கள், நம்ம மனசுக்குள்ளே ஒரு பிசாசு ஒளிஞ்சிருக்கோம்ல, அதுக்கான ரீடிங் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது எத்தனை பேருக்கு பொருந்ததோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம என்னடா ஏன் கஷ்டப்படுறோம், நம்மளுக்கு எல்லாம் இருக்குது, இருந்தும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னும் போது எங்கே அடி வாங்குதுன்னா உங்கள் மனசு அன்பால் தான் அடி வாங்குது. ஸோ இந்த அன்பை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ண அவங்களால கண்டுபிடிக்க முடியுமானா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு தெளிந்த மனதுள்ள நபர் தான். ஓகே, ரொம்ப புத்திசாலியான பர்சன். உங்களுக்கு எது தப்பு எது சரின்னு எல்லாமே தெரியும். அதனால தான் உங்கள் மனசு கடந்து அடிச்சுக்குது. இவ்வளோ புத்திசாலியாக நான் இருக்கேன். எஸ், மற்றவங்களெல்லாம் என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. ஆனால் இந்த காதல் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன் இருக்கலாம், அவங்கக்கிட்ட மட்டும் என்னால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இங்கே மட்டும் நான் தோற்று போயிடுறேன், அந்த அன்புங்கிற விஷயத்தினால நான் தோற்று போயிடுறேன். ஸோ இது எப்படி சரி பண்ணணும்னா நீங்கள் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களோட இன்னர் வாய்ஸ் கேளுங்க, ஏஞ்சலோட மெடிடேஷனும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களோட எனர்ஜி எங்கே லாஸ் ஆகுது, உங்களோட காதல்னால லாஸ் ஆகுது. இதே முறையற்ற காதல்னு நான் சொன்னேன். ஸோ அதையும் நீங்கள் தான் பார்க்கணும். சரியா? ஸோ அது ஏன் அப்படி வருது, இந்த ஃபீலிங்ஸ் ஏன் அப்படி போகுது, இல்லை நம்ம அதை எப்படி சரி பண்ணிக்கலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பிரபஞ்சத்து கூட பேச முடிஞ்சால் பேசுங்க.
டிவைன் எனர்ஜி கூட கனெக்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுது நீங்கள் அதை செய்யலாம். சரியா? இந்த கார்ட்ஸ் பார்க்குறது உங்களோட எனர்ஜி எங்கே வேஸ்ட்டாக போகுது, எஸ் உங்களோட குதூகலம் சந்தோஷம் எங்கே தொலையுது அப்படின்னு பார்த்தா அது காதல் சார்ந்து மட்டும்தான் எங்கேயோ காணாமல் போகுது. அதனால இந்த காதலை எப்படி நீங்கள் வச்சுக்கணும், எஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்கணும், அது உங்களோட லைஃப் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கணும், உங்களோட மகிழ்ச்சியை தொலைக்காத அளவுக்கு நீங்கள் காதலிங்க அப்படின்றது தான் இந்த கார்ட்ஸில் வந்த விஷயங்கள். எஸ் எது ஒன்றுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. ஸோ எதை எவ்வளோ வச்சுக்கணுமோ அதை நீங்கள் அவ்வளோ வச்சுக்கோங்க. காதலாக இருந்தாலும் எவ்வளோ எடுத்துக்கணுமோ அவ்வளோதான் எடுத்துக்கணும். சில நேரம் அது நம்மளை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு நம்ம காதலை வச்சுக்கணுமான்னா அது எனக்கு தெரியல. நான் ரீடிங்கில் வந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்னேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க, ரெஸ்னேட் ஆகாதவங்க விட்டுடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. வணக்கம். பைல் நம்பர் 2க்கான டெவல் எனர்ஜி என்னன்னு பார்க்க போகிறோம். சரியா? பைல் நம்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு பிசாசு, எஸ் இந்த எனர்ஜி வந்து எனக்கு சூட்டே ஆகலப்பா, இருந்தாலும் என் மனசுக்குள்ளே இந்த ஒரு எனர்ஜி இருக்கா, அப்படி என்ன எனர்ஜி ஒழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? எப்படி இருக்கீங்க பைல் நம்பர் 2? நல்லா இருக்கீங்களா? எஸ் உங்கள் கார்டும் நல்லா இருக்கு. இதில் இப்போ படிக்கும்போது ரெஸ்னேட் ஆகிற ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான திருமணத்துக்கான நபர் நீங்கள் தேடிட்டுருக்கீங்கல்ல, நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், அவங்க இன்னும் ஒரு சில நாட்களில் வரலாம், ஒரு சில மாதங்களில் வரலாம். ஸோ சீக்கிரமாக டும் உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் வரேன்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கல்யாணம் நடக்க சான்சஸ் நிறையா இருக்குது. 12. ஸோ இது ஒரு பாசிட்டிவாக, எஸ் ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு. பட் நம்ம இப்போ மனசுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி என்னன்னு தான் பார்க்குறதுக்கு கார்டு எடுத்தோம். ஓகேவா? ஸோ இது பிடிச்சோன்னே ரெஸ்னேட் ஆச்சு. இது சொல்லு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எனக்கு கேட்கும் இல்லையா, ரெஸ்னேட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணை விரைவில் வருவாங்க. சரியா? அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் இப்போ நம்ம பார்க்குற ரீடிங் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு, அந்த டெவல் எனர்ஜி என்னன்னு பார்க்க போகிறோம். சரியா? எஸ் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க நீங்கள். அதுதான் உங்களோட டெவல் அப்படின்ற மாதிரி கார்டு வந்திருக்கு. சரியா? இந்த உணர்ச்சி வசப்படுறது நான் சொல்கிறேன்ல, உணர்வுகள் வேற, உணர்ச்சி வசப்படுறது வேற. சரியா? உங்களோட உணர்வுகள், உங்களோட நம்பிக்கைகள், இப்போ நீங்கள் பிறந்து வளர்ந்துருப்பீங்க, உங்களுக்கான சில நம்பிக்கைகள் இருக்கும். அதே மாதிரி உங்களோட புற சூழல் அதுவும் சில நம்பிக்கைகளை கொடுத்துருக்கோம். இதுக்கெல்லாம் பொருந்தாத சில விஷயங்கள் நடக்கும்போது டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறது. உணர்ச்சி வசப்பட்டால் கோபம், ஆட்டோமேட்டிக்காக கோபம் வரும். சில விஷயங்கள் நம்ம எடுத்தறிஞ்சு பேசுவோம், எதையாவது தூக்கி போட்டு உடைப்போம், கத்துறது திட்டுறது, என்ன பேசுகிறோன்னு தெரியாமையே உணர்ச்சி வசத்தில் நான் பேசிட்டேன். நான் பேசினது கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் கோபத்தில் சில வார்த்தைகளை விட்டுட்டேன், சில செய்கைகளை செஞ்சுட்டேன் அப்படின்ற எனர்ஜி இந்த பைல் நம்பர் 2 இதில் நிறையாவே இருக்குது. ஸோ பைல் நம்பர் 2 எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த உணர்ச்சிகள் இருக்கலாம், ஒளிஞ்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு கண்ணுக்கு கூட தெரிஞ்சுக்கலாம். எஸ் இப்போ நான் வாசிக்கும் போது இப்போ இந்த கார்ட்ஸ் பிடிச்சி நான் வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு இது பொருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது என்ன பிரச்சனைனா, இப்போ இவ்வளோ நாட்கள் நீங்கள் வாழ்க்கையில் இருக்கீங்களா, அது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30, 35, 40 கூட இருக்கலாம், இல்லை 45+ கூட இருக்கலாம். ஸோ இந்த கடந்து வந்த இத்தனை விஷயங்களில் இந்த உணர்ச்சி வசப்பட்டு தான் நீங்கள் சில முடிவுகளை எடுத்திருப்பீங்க. இப்போ ஒருத்தரை பழி வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கலாம், அது இன்னொரு செயலாக போய் முடிஞ்சிருக்கலாம். ஸோ இவங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்கு நான் இந்த விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் ஏதாவது பண்ணி அது உங்களுக்கே சிக்கலாகி போகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. உணர்ச்சி பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் சில விஷயங்களை நம்ம பண்ணிடுவோம். அவசரப்பட்டு பண்ணுறோமோ, ஆத்திரத்தில் பண்ணுறோமோ, அது பின்னாடி நமக்கே பேக் ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் சிலது நடந்திருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்திருக்கலாம். இந்த கஷ்டங்கள் இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பல்பச்சு இந்த கஷ்டங்கள்லாம் ஏன் வந்ததுன்னு நீங்கள் அமர உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக யோசித்து எடுக்க வேண்டிய முடிவை எடுக்காமல் உணர்ச்சி வசப்பட்டதன் பலனா ஏதோ ஒன்று நான் செய்கிறேன், இது நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தில் எடுத்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸில் ரெசனேட் ஆகுது. மற்றவங்க இப்போ உங்கள் கூட இருக்கவங்க உங்களோட உறவினர்களாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயம் உங்களை பார்த்து சொல்லுவாங்க. ஏன் சில ஸ்டாம்ப்ஸ், சில லேபிள் உங்களை சொல்லக்கூடும், இப்படி தான் அப்படின்னு விமர்சனம் சில பேர் உங்களை வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்கீங்களா? இப்போ இந்த மச்சு
ஒன்று நீங்கள் அந்த விமர்சனத்தை ஆமாம் நான் அப்படி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஆட்டிடியூட் காட்ட பர்சனாக இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட போய் நான் அது இல்லைன்னு புரிய வைக்கவே முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்கல்ல, நான் அப்படி இல்லைன்னு அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா ரொம்ப விவாதமாகி அது ஒரு பிரச்சனையாக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பைல் நம்பர் 2 எடுத்துருக்கீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அவங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்றதுக்காக நீங்கள் அதுவும் ஆயிட மாட்டீங்க. நீங்கள் அதை விட்டு விலகி போயிருக்கலாம், அதை இக்னோர் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், சில விஷயங்களை நீங்கள் இக்னோர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களோட வாழ்க்கை ரொம்ப மேன்மையான நிலையை அடைஞ்சிருக்கும். பட் மற்றவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ், அது மற்றவங்கன்னா ரொம்ப தேவையானவங்க கூட கிடையாது, யாரோ ஒரு 3ஆம் நபர் உங்களை சொல்லியிருப்பாங்க, ஏதாவது காயப்படுத்தணுமேன்னு காயப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் சில நேரங்களில் நான் அப்படிதானோ அப்படின்னு சில விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, இல்லை நான் அப்படி இல்லை அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கலாக இருந்திருக்கலாம். ஸோ உங்கள் மன கஷ்டத்துக்கு உங்களோட உணர்ச்சி டக்குன்னு முடிவெடுக்கிறீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. இனிமேல் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, இது நானா, இந்த பைல் நம்பர் 2 நான் எடுத்திருக்கேன், இது எனக்கு மேட்ச் ஆகுதா, இப்படி தான் நான் இருக்கேனா? ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுட்டாலே உங்களோட வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக வந்துட்டு போயிடலாம். இவ்வளோ கஷ்டமே வேண்டாம். யாராவது ஏதாவது சொன்னால் அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க, நம்மளோட நலன் விரும்பிகள், அவங்களாம் சொன்னால் அட்வைஸ் பண்ணால் எடுத்துக்கலாம். மற்றவங்க நம்மளை துதி பாடிட்டே இருக்கான்றதுக்காக எல்லாத்துக்கும் உட்காந்து பதில் சொல்லிகிட்டே இருந்தால் காலங்கள் தான் கிடக்கும். சில விஷயங்கள் நீங்களே உட்காந்து யோசிச்சு எடுங்க, சரியா? ஸோ உங்களோட மனசு சமநிலையில் வச்சுக்கோங்க. சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா பல விஷயங்களை தவிர்க்கலாம். இந்த உணர்ச்சி வசப்படுறதுங்கிறது கோபத்தோட இன்னொரு அறிகுறி தான். ஸோ இயலாமை, என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளேயும் இருக்குது. இப்போ சில சிச்சுவேஷன்ஸில் என்னால் சமாளிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுவும் ஒரு கோபமாக வந்து உங்களே தாக்குது. பைல் நம்பர் 2, உணர்ச்சி வசப்படுறது, கோபப்படுறது, இது 2 மட்டும்தான் உங்களோட எனர்ஜியை ரொம்ப லோ பண்ணி விடுது. உங்களோட டெவில் எனர்ஜின்னு கேட்டிங்கன்னா இந்த 2 விஷயங்கள் தான். இதை ஒண்டி தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் இந்த திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, சப்போஸ் காதலிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இந்த ஒரு கோபம், இந்த உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உங்களோட துணை அல்லது துணைவியார் இவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு முறை வந்து ரொம்ப சுமூகமாக ரொம்ப சூப்பராக இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 18+ இல்லை 20+ அந்த மாதிரி இருக்கலாம், 25+ கூட இருக்கலாம். இப்போவே இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களோட வாழ்க்கைங்கிறது வேறு லெவலுக்கு போகும். நான் உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது, சிந்திக்கணும், அப்புறம் தான் செயல்படணும். உட்காருங்க, கோபமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எதுவாக வேணா இருக்கட்டும், கவலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யுங்க. கோவத்தில் எந்த விஷயத்தையுமே செய்யாதீங்க. கோவங்கிறது அது ஒரு வேஸ்ட்டுன்னா ரொம்ப நியாயமான விஷயத்துக்கு கோவப்படுறது வேறு. யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க டக்குன்னு எனக்கு கோவம் வருதுன்னா அது நீங்கள் கொஞ்சம் மெடிடேஷன் தான் பண்ணணும். ஸோ கோவத்துக்கு எப்படி குறைச்சிக்கலாம், ஓகேவா? சாப்பாட்டில் உப்பு காரம் எல்லாம் தேவை, ஆனால் அது அளவாக தேவை. அதுவே வாழ்க்கையாக மாறிடக்கூடாது, கோவப்படுறதே வாழ்க்கையாக மாறிடக்கூடாது. இப்போ நான் சொன்ன இந்த துணைவியார்கிட்ட கொஞ்சம் கோவத்தை நீங்கள் கட்டுப்படுத்துங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாதீங்க, வார்த்தைகளை விட்டுடாதீங்க அப்படின்னு சொன்னேன். இப்போது இது சப்போஸ் நீங்கள் திருமணமே ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் சிங்கிளாக இருந்தால் கூட நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துலையும் சரி, இல்லை உங்களோட சொந்தக்காரங்க சைடும் சரி, நீங்கள் கொஞ்சம் உள்ளபடி நான் சொல்லிடுறேன்னு சொல்லி டக்குன்னு வார்த்தையை விட்டுடுவீங்க. அது உங்களுக்கும் அவங்களுக்குமான இடைவெளி ஜாஸ்தியாகும். ஸோ உங்களோட பேரை கூட இதனால கெட்டு போயிருக்க சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு என்ன, இவங்க எப்போ பாரு கோவப்படுவாங்க, இல்லை நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க, இந்த மாதிரியான கருத்துக்கள் அவர்கள் உங்களை பார்த்து சொல்லியிருக்க கூடும். ஸோ இப்போ நீங்கள் காதல், கணவன் மனைவி அப்படின்னு உறவு உள்ளே போகிறதா இருந்தால், திருமணம் ஆகக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை ஒண்டி கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். டெய்லி உட்காந்து மெடிடேஷன் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக இது குறையும். கண்டிப்பாக குறையும். முயற்சி பண்ணால் எதுவுமே முடியாததுன்னு கிடையாது, சரியா? ஸோ நல்லா இருக்குது, கார்ட்ஸ் நல்லா இருக்குது. இந்த ஒரே ஒரு எனர்ஜி மட்டும்தான். நீங்கள் ரொம்ப நல்ல நபர்களாக கூட இருப்பீங்க. பட் டக்கு நம்ம சில விஷயங்களை ரியாக்ட் பண்ணிடுறோம்ல, அதுதான் நம்மளை பிடிச்சி கீழே அமுக்கி வச்சுட்டு மற்றவங்க அது மேலே ஏறி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பாருங்கள், இந்த ரீடிங் உங்களுக்கு
பொருந்துறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எனக்கு நல்லா ரெசனேட் ஆகுது, இது நல்லா கனெக்ஷன் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் படித்து சொல்கிறேன். உறவு சார்ந்து தான் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக வரலாம். எஸ், சில பேர் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க. இந்த கார்டு இப்போ பிடிக்கும்போது ரெசனேட் ஆகுது. அதுக்கு கூட இந்த உறவு சார்ந்த பிரச்சனைகள் தான் இருந்திருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த கோவமாக சொல்லியிருப்பீங்க, அதனால் உங்களோட பர்சன் கொஞ்சம் உங்களை விட்டு விலகி போயிருக்க கூடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லைப்பா நான் இந்த மாதிரி கோவமே படமாட்டேன், உணர்ச்சி வசப்பட்டு எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இல்லை, கார்ட்ஸில் நல்லா ரெசனேட் ஆகுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். உங்களோட மனசு, உங்களோட உணர்வுகள் உங்களுக்கு சொல்லும், உங்களுக்கு புரிய வைக்கும். சரியா? ஓகே, தேங்க்யூ 11 பாய், டேக் கேர்.